சிறுநீரகத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனாலதான் நமக்கு வந்து ஆணுறுப்பின் வழியாகவும் பெண்ணுறுப்பின் வழியாகவும் அந்த எரிச்சல் உணவு நமக்கு எந்த இண்டிகேஷன் வந்தாலும் சிறுநீர் வெளியேறது மூலியமா நமக்கு அந்த இண்டிகேஷனை காட்டிடுது. ஒரு சில நேரங்களில் ரத்தம் கலந்த மாதிரியும் ரொம்ப மஞ்சளாகவும் ரொம்ப யூரின் அவுட்புட் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து சிறுநீரகம் வந்து செயலிழக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது, வயிறு வீங்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா சிறுநீரகத்தால சிறுநீரை தெளிவா வெளியேற்ற முடியல அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இது. சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நெல்லி ரசம் மிகப்பெரிய ஒரு அருமருந்து. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவு உணவுல கட்டுப்பாடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நோய்கள் வந்து நீங்க ஈஸியா வெளியே வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா சிறுநீரக செயலிழப்பு இதை பற்றின விழிப்புணர்வு பதிவு தான் இது. இது வந்து சிறுநீரகம் செயலிழந்தவங்களுக்கும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்குதுன்னு நமக்கு ஃபீல் பண்றவங்களுக்குமான ஒரு நல்ல விழிப்புணர்வு பதிவா இருக்கும். இப்போ அடிப்படையில நம்ம சிறுநீரகத்தோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் உணவுல இருக்கக்கூடிய நீர் கழிவுகளையும் பிரிச்சு தேவையானதை மலக்குடலுக்கு கொடுத்துட்டு மிச்சமானதை சிறுநீரா மாத்தி நமக்கு அதை வெளியேற்றத்துக்கான உதவி செய்யறது இதனுடைய முதன்மையான பண்பு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுநீரகத்தோடைய படம் பாக்குறீங்க இல்லையா, இது பார்க்க சிறுநீரகம் மாதிரி இருக்காது, பீன்ஸ் கொட்டையாட்டம் தான் இருக்கும். பட் எனக்கு இவ்வளவுதான் வரைய தெரியும், அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒத்துக்கல்னால இதுதான் நிஜம். இப்ப இந்த சிறுநீரகத்தோட இருக்கு இல்லையா, இந்த சிறுநீரகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நரம்பு வெளியே வருதா, இப்ப இந்த நரம்புகளுடைய முடிகிற இடமும் இப்ப நம்மளோட ஆணுறுப்பு இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு ஆணுறுப்பு இருக்குன்னா ஆணுறுப்போடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சதை முடிகிற இடம், நம்ம உடம்புல தொடங்குற இடம், இதனோட முடிவும் இதனோட ஆணுறுப்போடைய தொடக்க புள்ளியும் ஒரே இடத்துல வந்து நிற்கும். ஸோ அப்படிங்கிறப்ப சிறுநீரகத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனாலதான் நமக்கு வந்து ஆணுறுப்பின் வழியாகவும் பெண்ணுறுப்பின் வழியாகவும் அந்த எரிச்சல் உணவு நமக்கு எந்த இண்டிகேஷன் வந்தாலும் பிறப்புறுப்பு மூலியா சிறுநீர் வெளியேறது மூலியமா நமக்கு அந்த இண்டிகேஷனை காட்டிடுது. சிறுநீரகம் ஏன் செயலிழக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சதைகள் இருக்கு இல்லையா, சிறுநீரகத்தோடைய சதைகள், இந்த சதைகள் வீக்கம் அடைகிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யூரினோட அவுட்புட் ரொம்ப குறைவாகவும் ஒரு சில நேரங்களில் ரத்தம் கலந்த மாதிரியும் ரொம்ப மஞ்சளாகவும் ரொம்ப யூரின் அவுட்புட் ரொம்ப குறைவாகவும் இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து சிறுநீரகம் வந்து செயலிழக்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது. அப்படி ஓகே ரைட், அது செயலிழக்குது அப்படின்னா அது ஏன் விதைப்பையில நீர் கோக்குது, கை கால் எல்லாம் வீக்கம் அடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னே சொன்னதுதான் சிறுநீரகத்தினுடைய நரம்பு முடிகிறதும் பிறப்புறுப்போடைய நரம்பு சதையை ஆரம்பிக்கிறதும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அதனால எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நமக்கு இண்டிகேஷன் வந்து பிறப்புறுப்புல காட்டிடுது. குறிப்பா ஆண்களுக்கு விதைப்பையில போய் நீர் கோக்கிறது, காலில் நீர் கோக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இதுதான். சில பேருக்கு முகம் ஃபுல்லா நீர் கோக்க ஆரம்பிக்கும், வயிறு வீங்க ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா சிறுநீரகத்தால சிறுநீரை தெளிவா வெளியேற்ற முடியல அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இது. அடிப்படையில ஒரு மனிதனுக்கு ஏன் சிறுநீரகம் வந்து செயலிழக்குது அப்படின்னா, அதிக வெப்பமான உணவுகளை எடுத்துக்கிறது, உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும் சரியா தண்ணி குடிக்காம இருக்கிறதும் தான் சிறுநீரக செயலிழப்புக்கு முக்கியமான காரணம். குறிப்பா வெப்பத்தை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் வரும், நம்ம அதிகமா டீ காஃபி எடுத்துக்கிறது, அதிகப்படியான மன உளைச்சல்களுக்கு ஆளாகிறது, இந்த மாதிரிலாம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சதை வீக்கம்ங்கிறது அதிகமா ஏற்படுது. இப்போ இது மட்டும் இல்லாம சில தவறுகள் மனிதர்கள் செய்யறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பாக்குறப்ப விலைமாதுகளோட அதிகமா உடலுறவு வச்சுக்கிறதும், பீரியட்ஸ் டைம்ல செக்ஸ் வச்சுக்கிறதும், அதன் மூலியமா ஏற்படக்கூடிய தொற்றுகள் முன்னே சொன்ன மாதிரிதான் பிறப்புறுப்பிலிருந்து சிறுநீரகத்துக்கான பாதைகள் இருக்கிறதுனால இந்த கிருமிகளும் இந்த தொற்றுகளும் இந்த நோய்களும் ஈஸியா சிறுநீரகத்தை போய் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனாலதான் இந்த மாதிரியான தவறுகள் செய்யும் போதும் அது சிறுநீரகத்தை நேரடியா பாதிக்குது. இப்போ சிறுநீரகம் நல்லபடியா செயலாட்டிட்டு இருக்கா இல்ல செயலிழந்துருச்சாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 4 டெஸ்ட் வச்சிருப்போம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், அப்புறம் EGFR. யூரியாங்கிறது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனோட அளவு நிர்ணயிக்கிறதும் புரதச்சத்தோட வளர்ச்சிதை மாற்றத்தை வெளிப்படுத்துறது தான் இந்த யூரியா லெவல். அடுத்து கிரியேட்டினைன்ங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை எந்த அளவுக்கு சிறுநீரகம் வெளியேற்றுறதுங்கிறது. EGFRங்கிறது குளோபுலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டு, அதாவது சிறுநீரகம் தன்னுடைய வடிகட்டும் திறனை எந்த அளவுக்கு வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த EGFR. யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கால் முகம்லாம் வீங்குது இல்லைங்களா, அதனுடைய இந்த நீரை வெளியேற்ற முடியாம சிறுநீரகம் வந்து உடலுக்குள்ள அனுப்புறதுனால ஏற்படக்கூடிய உபாதைகளை வச்சுதான் இந்த யூரிக் ஆசிட்ங்கிற அளவு நம்ம முடிவு பண்ணுவோம். சிறுநீரகம் கெட்டு போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணங்கள்ல பார்க்கப்படக்கூடியது பிபியும் டயபெட்டிஸும். இப்போ உயர் ரத்த அழுத்தமும் சிறுநீரகத்தை சேதப்படுத்தும், டயபெட்டிஸும் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மேகம்னு சொல்லுவாங்க, மதுமேகம்னு சொல்லுவோம் இல்லையா.
சூரியன்ல இருக்கிற வெளிச்சம் எப்படி பூமிக்கு வராம மேகம் தடுக்குதோ அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்காம ஒரு பொருள் தடுக்கும். அதுக்கு பெயர் தான் மேகம். அது வந்து நம்மளோட உடலுடைய சக்தியை இழந்து நம்மள ஒரு மயக்க நிலை கொண்டு போகிறதுனால அதுக்கு பேரே மதுமேகம்னு பேர் வச்சாங்க சர்க்கரைக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த சர்க்கரையிலிருந்து நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சர்க்கரையை குறைச்சிட்டு நம்ம வந்து பிபியோட அளவையும் குறைச்சிக்கிட்டு உணவு பழக்கம் மூலியமாகவும் சரியான மருத்துவத்தின் மூலியமாகவும் நம்ம அதை குறைக்கிறோங்கிறப்ப சிறுநீரகத்தோட பாதிப்புல இருந்து வெளியே வரலாம். சிறுநீரகத்தை வந்து ஏன் புரதம் வெளியேறுது அப்படின்னா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாமே அழுகி அது வந்து அப்படியே வந்து வெளியேறது தான் வந்து புரோட்டீன் லீக்கேஜ், யூரின்ல நுரையா போகிறது அப்படிங்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்போ நம்ம சிறுநீரகம் செயலிழந்தவங்களாகட்டும், சிறுநீரகம் எனக்கு எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சிறுநீரகத்துல நமக்கு இப்போதான் சார் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஈஸியாக சரியாகி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கான டயட் கொடுக்குறேன், பார்க்கலாம். இப்போ இதில் டயட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி. இந்த கஞ்சி வந்து எப்படி வைக்கிறது அதையும் நானே சொல்லிடுறேன். அரிசியை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி கெட்டி கஞ்சியாக வாட்டர் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் கெட்டி கஞ்சியாக வச்சு அது கூட நீர் காய்கறி பொரியல் எடுத்துக்கோங்க. குறிப்பாக நீர் காய்கறி பொரியலை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே துணி போட்டு நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகளை அது மேலே தூவி விட்டு மேலே கமுத்தி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெயில் கடுகு போட்டு தாளிக்கிறோம் இல்லைங்களா, கடலை எண்ணெயில். அதனால் கடலை எண்ணெயில் கடுகு போட்டு தாளிக்காமல் ஜீரகம் போட்டு தாளித்து உப்பு எந்த அளவு சேர்த்தணும் அப்படின்னா இந்து உப்பு வந்து 4ல் 1 பங்கு. இப்போ நீங்கள் வந்து வெள்ளை உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா இந்து உப்பு போடுற மாதிரி இருந்தால் 1/4 ஸ்பூன் தான். அதாவது 4ல் 1 பங்கு தான் இந்து உப்பு சேர்த்தணும். சரிங்களா? அந்த மாதிரி காய்கறி பொரியலை செஞ்சு நம்ம வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியோட வச்சு சாப்பிடலாம். வயிறு பசி அடங்குற அளவுக்கு நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம். அடுத்தது மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா புழுங்கல் அரிசி நெல்லிக்காய் ரசம் பொரியல். இப்போ சீரக சம்பா புழுங்கல் அரிசி அப்படிங்கிறது எதுக்குன்னா இருக்கிறதுவே செரிமானத்துக்கு மிக மிக குறைவா நேரம் எடுத்துக்கக்கூடிய அரிசி வகைகள்ல சீரக சம்பா புழுங்கல் அரிசி ஒரு ரகம். ரொம்ப சீக்கிரமா செரிச்சிடும், எனர்ஜியும் சீக்கிரமா கொடுக்கும், உடம்புல கழிவையும் அதிகமா சேர்த்தாம பார்த்துக்கக்கூடிய அரிசி. குறிப்பா உடலுக்கு கூடிய நிறைய தொந்தரவுகள் செரிமான தொந்தரவுகள் எல்லாத்தையுமே சரி பண்றதுல சீரக சம்பா புழுங்கல் அரிசிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இப்போ அது கூடவே நம்ம புளி ரசம் எடுத்துக்காம நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, மலை நெல்லிக்காய், அந்த மலை நெல்லிக்காயில வந்து ரசம் வைக்கிறது சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நெல்லி ரசம் மிகப்பெரிய ஒரு அருமருந்து. அது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காய்கறி பொரியல் வச்சு சாப்பிட்றது ஓகே. அப்போ மோர் எடுத்துக்கணும். அந்த மோர் எப்படியாப்பட்ட மோரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்பு மோரா இருந்தா பெஸ்ட், இல்ல மாட்டு மோர் தான் கிடைக்குனாலும் ஓகே. வெண்ணெய் எடுத்தாதான் அது மோர். அதை பாலை காய்ச்சி தயிரா மாத்தி அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்த அந்த இதுக்கு பேரு தான் மோர். தயிர்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டு மோர்னு சொல்லக்கூடாது. வெண்ணெய் எடுத்துருக்கணும். வெண்ணெய் எடுத்த மோரை 1 டம்ளர் மோர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 7 டம்ளர் தண்ணி கலந்துடணும். 7 டம்ளர் தண்ணியை கலந்து அதை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால குடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குடிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு இவங்களுக்கு அளவே வந்து 1 லிட்டர் தண்ணி தான் அப்படின்னாலும் அந்த மோரை ஒரு 1/2 லிட்டர் குடிக்கிறாங்க அப்படின்னா தண்ணி ஒரு 1/2 லிட்டர் குடிச்சிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தண்ணி தாகமா இருக்கு, ஆனால் தண்ணியோட அளவு வந்து கம்மியாக தான் குடிக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான சுடு தண்ணி வெதுவெதுப்பா வச்சு குடிச்சோம் அப்படின்னா தொண்டையோட சொல்றது அந்த வறட்சியும் குறையும். வெதுவெதுப்பா நம்ம குடிக்கிறப்ப நம்மளுடைய தாகமும் சீக்கிரமா அடங்கும். தண்ணி இருக்கிற இன்டேக்கும் ரொம்ப குறைவாக தான் எடுக்கும். வெதுவெதுப்பா எடுக்கணும், சுட எடுத்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ வெண்ணெய் எடுத்த மோர்ல 1 டம்ளர் மோருக்கு 7 டம்ளர் தண்ணி கலந்து குடிக்கிறதும் வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கிறதுமே நமக்கு வேணுங்கிற நீர் சத்தை வந்து அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சிறுநீரகத்துல உப்பு தங்கி இருக்குது இல்லைங்களா, இந்த உப்பு பிரிக்க முடியாம சிறுநீரக கஷ்டப்படுறதுக்கு ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்றதுக்கு இந்த முறையில மோர் எடுத்துக்கும் போதும் இந்த மாதிரி சுடுதண்ணி எடுத்துக்கும் போதும் அவங்களோட சிறுநீரகத்தோடைய வேலை சுமை இருக்கு இல்லையா, சுமையை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப குறைக்க முடியும். அதனோட செயல்பாடு அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மெத்தட்ல எடுத்துக்கும் போது. இரவு உணவு சீரக சம்பா புழுங்கல் அரிசி சாதம், நெல்லி ரசம், பொரியல், இதே மாதிரிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சாயந்தரமா வந்து காலையிலேயே வந்து டீ குடிக்கணுங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொத்தமல்லியை நல்லா வறுத்து அரைச்சிட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம கருப்பு டீ போட்டு குடிக்கிறது, நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறது, டீ காஃபிக்கு பதிலாக நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் பால், டீ, காஃபி, தயிர், இட்லி, தோசை, சப்பாத்தி, தோரம்பருப்பு, பருப்பு வகைகள், புளி, அசைவம், முட்டை. அடுத்து உங்களுக்கு வர மைண்ட் வாய்ஸ் வேற இடத்த தான் திங்கிறது,
இவங்க என்ன வாயா வலிக்குது சொல்லிட்டு போயிடுவான் அவன் பாட்டுக்கு. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம மன உளைச்சல் ஆளாய் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற தாட் எல்லாருக்குமே வரும். கீழே கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த வீடியோ நான் ஃபாலோ பண்ணாம சும்மா வீட்லயே உட்காந்துக்கலாம், இப்படிதான் சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழணுமா இப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. நான் தெளிவா சொல்லிடுறேன், இதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ண போறீங்க இல்லையா, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் இதெல்லாம் தவிர்க்க சொல்றேன் அப்படின்னா, குறிப்பா இதெல்லாம் செரிமானத்துக்கு அதிகமாக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள். தெளிவா புரிஞ்சுக்குங்க. இவைகள் அனைத்தும் செரிமானத்திற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கக்கூடிய உணவுகள். ஹார்ட் டைஜஸ்டிங் ஃபுட்டு நார்மலா இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. சிறுநீரகம் செயலிழந்தவங்களுக்கு செரிமான சக்தியை அதிகப்படியா விரயம் பண்ணா அவங்களுடைய உடல் இன்னும் பலகீனம் தான் ஆகும். குறிப்பா நீங்க காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா கறி, கோழி, மீன், முட்டை எல்லாமே வச்சு சாப்பிடலாம்ல. ஏன் அந்த டயத்துல வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிக்கிறது? ஏன் அந்த நேரத்தில் நாக்கு கசப்பா இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு? ஏன் அப்படின்னா ஒரு நோயுற்ற உடல் அதிகப்படியான செரிமான சக்தியை இழந்திருக்கும். அந்த நேரங்களில் நம்ம செரிமானத்துக்கு அதிகமா வேலை கொடுத்தோம்னா உடலை பலகீனப்படுத்துறதா தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்க? அதுக்கு தான் இவ்வளவு நான் கட்டுப்பாடு வைக்கிறது. இப்போ இதெல்லாம் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது? எனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்லை. இப்போ ஒண்ணும் இல்லை, இதே வீடியோவை நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன். ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மோருக்கு 7 டம்ளர் தண்ணி ஊற்றி குடிக்க சொன்னீங்க இல்லையா, நான் கரெக்டா ஒரு 10 நாள் குடிச்சேன்பா, இப்பதான் எனக்கு யூரின் அவுட்புட் தெளிவா போகுது அப்படின்னாரு. இப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ யாரெல்லாம் இதை ட்ரை பண்றீங்களோ, ட்ரை பண்றவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணாம கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த புளி, அசைவ, முட்டை எல்லாம் ஏன் தவிர்க்க சொல்றோம் அப்படின்னா, புளி முதல்ல சொல்றேன், புளி நோயுற்ற உடலுக்கு மிகப்பெரிய எதிரி. எந்த வியாதியா இருந்தாலும் அது 2 மடங்கு மாற்றக்கூடியது. நீங்க ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறீங்க, ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா புளி அதை முடிச்சு விட்டுரும். அதனாலதான் புளி சார்ந்த உணவுகள் சேர்த்தவே கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இப்ப நாங்க அக்கேஷனலா வெளியில போறேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இட்லி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சாம்பார் சாப்பிடாம வெறும் சட்னி சாப்பிட்றது, புதினா சட்னி எடுத்துக்கிறது, தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மதியமா ஹோட்டல்ல தான் சார் சாப்பிட்டாகணும் அப்படின்னா சாப்பாடு, காய்கறி பொரியல், மோர் கண்டிப்பா கொடுப்பாங்க, மோர் எடுத்துக்கோங்க. போய் இதோட நிறுத்திக்கிங்க. இல்லையா மதிய நேரங்களில் ஏதாவது ஒரு தக்காளி சாதமோ, இல்ல தக்காளி சாதம் கூட வேணா விட்டுருங்க, புதினா சாதம், இந்த மாதிரி கீரை சாதம் இந்த மாதிரி கிடைச்சா அதை மாதிரி எடுத்துக்கோங்க. இரவு நேரங்களையும் இட்லி சட்னியோட நிறுத்திக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிருங்க, விசேஷங்கள்ல சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிருங்க. இது நோயுற்றவங்களுக்கு சொல்றேன், நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல, நோய் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவு உணவுல கட்டுப்பாடா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நோய்கள் நீங்க ஈஸியா வெளியே வரலாம். ஸோ இதுதான் என்னுடைய இந்த விஷயம் என்ன சொல்ல வந்தது. மேலும் எங்களுடைய பகலவன் ஹெல்த் சென்டரில் சிறுநீரக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதனுடைய பாதிப்போட அளவை நல்லா குறைச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தரமான மருத்துவத்தை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கும் இது மாதிரியான மருத்துவ சேவை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி பில்ஸு, அதுக்கான டாக்குமெண்டேஷனும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் இதையும் செஞ்சுக்கலாம். இப்போது எங்களுடைய பகலவன் ஹெல்த் சென்டர் மற்றும் பகலவன் ஹெர்பல்ஸ் நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு மிக அருகாமையில் தான் எங்களுடைய கிளினிக் இருக்குது. இங்கே மருத்துவம் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நாங்கள் தாராளமாக உதவி செய்கிறோம். நீங்கள் சென்னை வருவீங்களா இல்லை மற்ற ஊருக்கு வருவீங்களாங்கிற கேள்விகள் நிறைய பேர் முன் வைக்கிறீங்க. நான் எந்த ஊருக்கு இப்போ ரீசெண்டாக எங்கேயுமே நான் போகிறது இல்லை, என் இடத்துல நான் இருக்கேன். அங்கே இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு சரியாக இருக்கிறதுனால நான் வெளியூர்களுக்கு பயணப்படுறதில்லை. என்ன நேரடியாக சந்திச்சாகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் விஷயம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கேன். சேலத்துக்கு மிகவும் அருகாமையில் இருக்குது, ஈரோடுக்கும் பக்கத்தில் தான் இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப நேரில் பார்க்கணுங்களுக்கு ஓகே. இல்லை சார் நான் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக இங்கே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு ஃபோன் பண்ணால் நான் எடுக்கவே முடியாதுக்கான சூழ்நிலை என்னன்னா, எனக்கு நிறைய வீடியோஸ் என்னோட எல்லா சேனல்லையும் கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொருத்தருக்கா கால்ஸ் வரும்போது என்னால் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. இதே வாட்ஸ்அப் பண்ணிட்டா நானே ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கால் பண்ணி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவேன், உங்களுக்கான மருத்துவத்தை சொல்லுவோம். இதுவும் இல்லாமல் உங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நபர்கள் பிஎஸ்எம்எஸ், அதாவது சித்த மருத்துவம் படித்த பட்டம் பயின்ற மருத்துவர்கள் தான் உங்களுக்கு மருத்துவம் கொடுக்க போறாங்க. ஸோ நீங்க தாராளமா எங்களை நீங்க தாராளமா நேரில் பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு தகவல்களுக்கு ஏதேனும் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பேசுறேன். நன்றி, வணக்கம்.